கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் லேவியராகமம் 26 அதிகாரம் 12 வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். லேவியராகமம் 26 அதிகாரம் 12 வசனம். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, அவர் உங்கள் நடுவில் இருக்கேன்னு சொல்கிறார். ஆமென். நீங்கள் அவர் ஜனம் சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க சர்ச்சில் தான் ஏசப்பா இருப்பார், இங்கே தான் ஏசப்பா இருப்பார். அப்படிலாம் இல்லை. ஏசப்பா எல்லா இடத்துலையும் இருக்கார். உங்கள் நடுவில் வாசம் செய்கிறேன்னு சொல்கிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார். நீங்கள் வேலைக்கு போகும்போது உங்கள் கூட இருக்கிறார், ஸ்கூல் போகும்போது இருக்கிறார், காலேஜ் போகும்போது இருக்கிறார். அவர் உங்கள் கூடவே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமென். அவர் உங்கள் தேவன் சொல்லி மற்றவங்க எல்லாருமே அறிய போகிறாங்க. நீங்கள் அவரோட ஜனம், அவரோட பிள்ளைன்னு எல்லாருக்கும் தெரிய போகுது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்குறாங்களே, எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், ஃபாஸ்டிங் போடுறேன், ஏசப்பான்னு போகிறாங்க, ஆனால் வாழ்க்கை மாறலையேன்னு சொல்லி கேட்குறாங்களே, அவங்க முன்னாடிலாம் உங்களை தலையை உயர்த்த போகிறாரு. அவர் உங்களோட தேவன் என்று காட்ட போகிறாரு. நீங்கள் அவரோட பிள்ளை என்று ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு. நீங்கள் அவரோட பிள்ளைன்றது எல்லாருக்கும் காட்ட போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து, உங்கள் நடுவில் இருந்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.